தயவுசெய்து மொபைல் வச்சுருக்கவங்களாம் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. குறைஞ்ச காசுன்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்புறம் தான் சோழி முடிஞ்சுங்க. நான் தெரியாதனமாக 1 இயர் பிளான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அதில் இருந்து நெட்டு சரியாக யூஸ் பண்ண முடியல, டேட்டா காலி பண்ண முடியல, மொபைல் சார்ஜ் தான் சாரான்னு இறங்குது. சரி, இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் வருதுன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் ஃபோன் போட்டாலும் மணி கணக்கில் வெயிட்டிங்கில் வைக்கானுங்க. ஆனால் அட்டன் பண்ண மாட்டேங்காங்க. என்னத்த இருக்கானுங்கன்னு தெரியல. முதல்ல பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கில் கஸ்டமர் இருக்காங்களான்னே தெரியல. ஆஃபீஸர் எல்லாம் எங்கேயாவது போகலாம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு சப்பிக்கிட்டு போய் வைப்பாங்கடா. பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் 5 லட்சம் ரூபா 5G இறக்க போகிறாங்க. 5G மயிரை பிடிங்கிட்டு கடுப்பு மயிராக இருக்குது. நான் 1 இயர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் மக்களே. 1 இயர் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். சிம்மை மாற்ற முடியாது. என்ன பண்ணுவேன்? வயிற்றுச்சலாக இருக்குது. தெரியாதனமாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன். இதுக்கு என்ன முடிவுன்னே தெரியல. ஆனால் இந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் தினமும் அறுப்பு தான். நான் கஸ்டமர் காருக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்காங்க. அப்புறம் எங்கே போய் சொல்லுவேன்? இனிமேல் யூடியூப்பில் தான் அறுத்து கிழிப்பேன்.